அப்படி உள்ள தெரியாது. அடுத்த டைம் விசில் அடிச்ச மாதிரி கத்தும்ல. ஓஹோ, கந்தனுக்கு அரோஹரா. வணக்கங்க. அள்ளிமலைக்கு மாலை போட்டிருக்கோம். 2 வாரம் குளிக்க போவோம். இப்போ சாயங்காலம் நைட்டு 7 மணி ஆச்சு. இப்போ குளிக்க போகிறோம். காலையில் சூரியன் வரங்காட்டி குளிச்சுட்டு வந்துடும். சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தான் குளிக்க போவோம். எங்கள் ஊர் வழக்கம் பார்க்கிட்டாங்க. சரிங்க, இப்போ நம்ம குளிக்க எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு அப்படின்னு சொன்னாவே ஒரு கவிதை ஞாபகம் வருது. ஆறு இல்லாத ஊர் அழகிய பால் என்பார்கள். அத்தகைய சிறப்பு பெற்றவனின் நானும் ஒருத்தி. சோழ நாட்டுக்கு சொந்தக்காரியும் கூட என்பர். காவேரி அழகான கவிதைங்க. அழகான கவிதை ஞாபகப்படுச்சு. அதுக்காக சொன்னேன். அங்கதாங்க போயிட்டு இருக்கோம் குளிக்க போறது. இங்க கரூர் டு திருச்சி பைபாஸ்ல தான் எங்க ஊர் இருக்கு. அந்த பைபாஸ்ல இறங்கி ஆத்துக்குள்ளேயும் எவ்வளவு தூரம் போகணும்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா தண்ணி நடுவில் வருங்க. இறங்கி குளிச்சு போய் தான் ஆகணும். போவோம், குளிச்சுட்டு வந்துதான் அடுத்த சாமி போடுறது. இப்போ வீட்டுல போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் மண்ணுதாங்க. இங்கிருந்து நாங்க வண்டி நிப்பாட்டிருக்கோம். ஆத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு பாதையில வண்டி நிப்பாட்டிருக்கோம். அந்த பாதையில ஒரு 1/2 கிலோமீட்டர் ஆத்துக்குள்ளேயே நடக்கணும். ஆத்துக்குள்ள நடந்தாதான் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல தண்ணி வரும். அங்க போய் குளிச்சுட்டு தான் அப்புறம் மறுபடியும் 1/2 கிலோமீட்டர் வண்டி எடுத்துட்டு மறுபடியும் அந்த அண்ணன் கூட கிளம்ப வேண்டியதாங்க. இருக்கிறதுலயே கரூர் டு திருச்சியில காவேரியில ரொம்ப அகலமான பகுதி இந்த ஏரியா தான். அதனாலதான் கொஞ்சம் அகலமா இருக்கு. அவ்வளவுதான், பக்கத்துல வந்துட்டோம். தண்ணி வந்துடுச்சு. இங்க பாருங்க, கல்லு குளிக்கிறதுக்கு தண்ணி வந்துடுச்சு. இங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி மறுபடியும் 1/2 கிலோமீட்டர் தூரம் போய் வண்டியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். எங்க ஊர்ல வேற லைட்டு அக்கறைங்க. அதான் அக்கறை. அது 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போகணும். இப்போ சுத்தின்னு காமிக்கிறேன். ஃபுல்லா இருக்கா இருக்கு. இது நிலா. ரொம்ப அமைதியா இருக்குங்க இந்த இடம். அப்படியே தன்னை மறந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஏரியா. அங்கிட்டு இருக்குது. வா, இதுலயும் ஏறலாம். இங்க இருக்குமே. இருக்கும். அந்த பாதைன்னா கடை கண்டுபிடிச்சு விடுவேன். அங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கு. அப்புறமேட்டு இப்படிதாங்க வழி தெரியாம கண்டுபிடிச்சு எப்படியா வண்டி கண்டுபிடிச்சிடும். ரொம்ப கஷ்டம்தான் இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அவ்வளோதான். நான் இங்கேருந்து வண்டி எடுத்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் வண்டி இப்போ கரூர் டு திருச்சி பைபாஸ் ரோடு ஏறுறோம். இதுக்காகட்டு ஏறி ரோட்டை கிராஸ் பண்ணி அப்புறம் தான் எங்கள் ஊருக்குள்ளே போகணும். அந்த ரோடு தெரியுது. இந்த ரோட்டை கிராஸ் பண்ணிதாங்க இந்த ரோட்டு எங்கள் ஊருக்குள்ளே போகணும்.